காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்த சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் மேல் மெழுகானாள் தமிழகத்து கிளி ஒருத்தி. அனல் போலும் கண்ணுடைய அயலூர் சென்றிருந்த அவன் கணவன் வந்திட்டான், புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை அன்பா, முல்லை சூழ் இந்நாட்டு படைக்கோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றாள். அவன் குகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகைவிட்டு குமுறும் எரிமலை என பகைவிட்டு சாய்க்கும் வாள் எடுத்தான். சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான். சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் படை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள்.